ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் சல்மான் கானுடைய நடிப்பில் இன்றைக்கி ஒரு ஹிந்தி படமாக நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற சிக்கந்தர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகனான சல்மான் கான் இருக்காப்லையே, அவர் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர். இவருடைய மனைவி தான் ரஷ்மிகா மந்தனா. ஆனால் இவர் மனைவியோட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. எப்பயுமே பொது சேவை தான். சார் என்னது ஏழைங்க இருக்காங்களா, எழுதுங்க சார் என்னுடைய 3000 ஏக்கர் அவங்க பேரில் அப்படின்னே சுற்றிக்கிட்டு தர்றாப்புல ஒரு தருணத்தில் ரஷ்மிகா மந்தனா இறந்து போகிறாங்க. அவங்களுடைய ஆசைப்படி அவங்களுடைய கண்கள், இருதயம், லங்ஸ் அப்படின்னு எல்லாம் 3 பேர்த்துக்கு டொனேட் பண்ணப்படுது. இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் மனைவி தான் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருந்தா, நம்ம தான் சரியாக அவளை பார்த்துக்கவே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிற சல்மான் கான், அவள் சாகிறதுக்கு முன்னாடி அவளை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் யாரெல்லாம் அவளுடைய ஆர்கன்ஸை டொனேஷனாக வாங்கினாங்களோ அவங்கள அட்லீஸ்ட் நம்ம பார்த்துருவோம், அவங்கள பத்திரமாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி மும்பைக்கு கிளம்புறாப்புல. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிடத்தகுந்த ஒரே ஒரு விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திருவுடைய சினிமோட்டோகிராஃபி. ஒரு பாலிவுட் படம், அதுவும் சல்மான் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவை வச்சு ஒரு டைரக்டர் படம் பண்ணுறாப்ல அப்படின்னா எந்த அளவுக்கு லுக் அண்ட் ஃபீல்லையே அது கிராண்டியராக இருக்கணுமோ அந்தளவுக்கு பயங்கர கிராண்டாக விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்காக அவர் கொடுத்துருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஒரு சில ஆக்ஷன் பிளாக்ஸ் ஆகட்டும், படத்துடைய கிளைமேக்ஸில் அந்த சிக்கந்தர் அப்படிங்கிற பாட்டை பிரீத்தம் தான் பண்ணியிருந்தாப்புல, அந்த பாட்டாகட்டும்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு ஓகே ரகம்தான். நம்ம சல்மான் பாயை பொறுத்தளவுக்கு சும்மா ரொபாட் மாதிரி வர்றாப்புல. அவருடைய நடை உடை பாவனையெல்லாம் வர ரொபாட் மாதிரியே மாறிக்கிட்டு போதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்யுது. அதுலேயும் முக்கியமாக அது ஆக்ஷன் சீன்ஸாக இருந்தாலும் சரி, எமோஷனல் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்ட மணியமாகவே அவர் திருறாப்புல. அப்படி அந்த பேண்ட் பாக்கெட்டில் என்ன தான் வச்சுருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அப்படி தான் படம் முழுக்க சுற்றிட்டு திருறாப்புல. ஒருவேளைக்கு அவருக்கு தான் எக்ஸ்பிரஷன் பண்ண தெரியலையா, இல்லை அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு புரியலையா அப்படிங்கிறது எனக்கு புரியலை படம் பார்த்து முடிகிற வரைக்கவே. அவர் ஒரு பக்கம், ரஷ்மிகா மந்தனாவாகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், பிரதீக் பாபர் ஆகட்டும், நம்ம கிஷோர் ஆகட்டும், இவங்க எல்லாம் அந்தந்த கதாபாத்திரத்தை என்னத்தை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துட்டாங்க. டைரக்டர் ஓகே சார் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் காஜல் அகர்வால் ஆகட்டும், ஷர்மன் ஜோஷி ஆகட்டும், இந்த 2 ஆர்டிஸ்ட்டு நல்ல ஆர்டிஸ்ட்டு. இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கதாபாத்திரம், இந்த அளவுக்கு படங்களே கிடைக்காத அளவுக்கு இவங்க நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் படத்தை போய் பாருங்கள். ஏன்னா இந்த 2 கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இவங்களாம் நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இப்படி கதாபாத்திரங்கள் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக ஏதோ ஓகே பேமெண்ட் வாங்கிட்டோம், என்ன சொன்னாங்களோ பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு 2 பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு வந்ததுக்கான காரணமே ஏஆர் முருகதாஸ் தான். துப்பாக்கி மாதிரி, ரமணா மாதிரி ஒரு படங்களை கொடுத்த அற்புதமான ஒரு இயக்குனர். எந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம சல்மான் பாய் கையில் கிடைக்கும்போது அவர் உருவாக்குவார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது. ஏன்னா பொதுவாக ட்ரெய்லர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அதை பார்த்துக்கிட்டோம், நான் பாதி விஷயத்தை அங்கேயே ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு தெரியாமல் ட்ரெய்லரை பார்க்காம போயிட்டேன். எந்த அளவுக்கு அபத்தமாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தை. அதாவது படத்தில் ஒரு சீன் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீனுமே நல்லா இல்லை அப்படின்னா எவ்வளவு நேரம் உங்களால் அந்த படம் உங்களை ஹோல்ட் பண்ணோம். அதாவது நினச்சதை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, நினச்சதெல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது 2வது கேட்டகரி. இந்த படத்தை 2வது கேட்டகரியில் தான் நான் வைப்பேன். அப்படித்தான் எடுத்து வச்சுருக்காங்க. இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ வைங்க சார், இங்கே ஒரு 2000 பேர், அங்கே ஒரு 3000 பேர், இங்கே தனியாக 10 பேர் அடிக்கிறார், அங்கே 50 பேர் அடிக்கிறார் அப்படின்னு என்னென்ன தோணுச்சோ எல்லாத்தையும் இறக்கி விட்டு ஒரு படத்தை பண்ணி வச்சுருக்கு இந்த டீமை. இதில் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறோம், அப்போ சல்மான் கான் ஃபேன்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு படத்தில் ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு பாட்டு, ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு பாட்டு, ஒரு சென்டிமெண்ட் சீனு அப்படின்னு ரிப்பீட்டட் மோடில் இந்த டெம்ப்ளேட்டில் இப்படியே மொத்த படத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தான் இம்மி கூட எங்கேயுமே எதுவுமே கனெக்ட் ஆகலை. தெரியாமல் மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த படத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் படத்துடைய செகண்ட் ஹாஃப்லலாம் படம் பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம மட்டும் இல்லை, படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களே கூட சல்மான் பாயை கண்டு மிரண்டு ஓடுறாங்க. ஏன்னா எவனை பார்த்தாலும் அட்வைஸ் தான் 5 நிமிஷத்துக்கு. இதில் நீங்கள் ஒருத்தர் 2 பேரெலாம் சொல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டராக ஒரு கரப்டட் காப்பாக வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர்ற கிஷோர் ஆகட்டும், வில்லனாக வரக்கூடிய சத்யராஜ் சார் ஆகட்டும், நம்ம காஜல் அகர்வாலுடைய மாமனாராக ஒரு கதாபாத்திரம் வரும், அந்த கதாபாத்திரம் ஆகட்டும்னு எவன் சிக்கினாலும் சரி அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அட்வைஸ் தான். கிரிஞ்சு மேக்ஸாக ஒரு படத்தை பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தை. அதுவும் குறிப்பாக படத்துடைய செகண்ட் ஹாஃப். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல அப்படின்னு நினைக்காதீங்க, ஐயோ அது இதை விட பெரிய கொடுமை. அப்படி ஒரு படம் இது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸில்
ஒரு 5-6 பேர் கத்திக்கம்போடு அப்படி வருவாங்க. அந்த வேல்கம்பு ஆளாளுக்கு சொருகி நம்ம பாகுபலியில் அந்த முக்கோண வியூகம் அமைப்பாங்க பாருங்கள், அப்படி அமைப்பாங்க பாருங்கள் ஒரு சீனை. எதுக்கு இந்த வியூகம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அது சல்மான் சும்மாவே 60 வித்தை 70 வித்தை ஏரில் பறக்க விட்றாப்புல அடிச்சா அடி ஒன்று இடி மாதிரி விழுகுது. இதில் எதுக்கு இந்த வியூகமெல்லாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கு வந்துச்சு. நான் சொல்கிறதோட பாருங்கள், செம்ம காமெடியான ஒரு சீக்வன்ஸ் அது. நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீடான ஒரு சீனை. மாஸ் ஹீரோ படங்களில் லாஜிக்கெல்லாம் எப்பயுமே நம்ம பார்க்குறதில்ல, அதெல்லாம் விட்டு பல மாதம் ஆகுது. இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ பெரிய அரண்மனை இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு காரு 5 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 காரு வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காப்புல சல்மான். இப்படிப்பட்ட ஒரு நபர் எதுக்காக ட்ரெயினில் மும்பைக்கு போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஒரு கல்குவாரியில் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து, அதிலிருந்து ஒரு கல் வந்து ராஷ்மிகா மந்தனாவுடைய வயிற்றில் பட்டு கடைசியாக ஒரு பெரிய டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கல்குவாரி வெடித்த அடுத்த செகண்ட்லேயே சல்மான் கானை கட்டி பிடிச்சிருவாங்க இவங்க. சல்மான் கான் பின்னாடி முதுகு வழியே போய் தானே அந்த கல் வெளியே வந்திருக்கும், எப்படி இவங்க வயிற்றில் பட்டுச்சு அப்படிங்கிறதும் நமக்கு புரியலை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உருட்டுகளும் உள்ள இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ஏங்க இதை விட ஒரு நல்ல படத்தை நம்மளே எடுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ரொம்ப ரேரான விமர்சனங்களில் தான் வைப்போம். அப்படி ஒரு விமர்சனம் தான் இது. உண்மையை சொல்லணும்னா பாலையா காருவை வச்சு பண்ண வேண்டிய ஒரு சம்பவத்தை சல்மான் பாயை வச்சு கடைசியாக அவருக்கே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. என்னத்தை சொல்கிறது, அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கே கான்டென்ட்டே பிரச்சனை, அப்புறம் எங்கே அடல் கான்டென்ட்டே, அதுக்கப்புறம் உங்களுடைய கால் தான். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.